நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. கரங்களை உயர்த்தி, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆமென். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை ஒருபோதும் வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்காதவர். ஆமென். தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவர், சாட்சியாய் நிறுத்துகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. நடத்தி வருகிற தேவன் என்ன கவனித்தோம்? ஆமென். ஏசாயா 58:11 படி கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவார். கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவார். நித்தமும் எப்போதும் நடத்துகிறவர் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. நித்தமும் நடத்துகிற தேவனை நாம் உயர்த்துகிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஒருபோது நம்மை கைவிடாமல் நடத்துகிற தேவனையே நாம் ஆராதித்துக் கொண்டு வருகிறோம். அவர் நித்தமும் நடத்துகிறவர். என்னென்ன சூழ்நிலை நடத்தி கொண்டு வருகிறார், நடத்துகிறார் என்று கவனிக்கிறோம். புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீர் அண்டையில். இரண்டாவது கர்த்தர் நடத்துகிறவர் வழியே இல்லாத வனாந்தரமான சூழ்நிலை ஆமென் வழி நடத்துகிறவர். மூன்றாவது கவனித்தோம். ஆமென். போன வாக்கு முந்தின வாக்கில் கவனிக்கிற போது சொல்லுங்க என்ன தெரிஞ்சிருப்பாரு பாரதோறும். மூணாவது கர்த்தர் எப்படி நடத்துறாரு? நேர்வழியா நடத்துகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. நான்காவது கவனித்துக் கொண்டு வருகிறோம், அதிசயமாய் நடத்துகிறவர் தேவன். அதுதான் யோபு சொல்கிறார், உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். அதிசயங்களின் தேவன் அவர். கிரியையில் அதிசயத்தை விளங்கப்படுகிறவர். கடந்த வாரத்தில் கவனிக்கிற போதும் நாம் தாயின் கருவில் உருவாகும் போதே, வயிற்றில் இருக்கும் போதே அப்படி கிரியை நம்முடைய சிருஷ்டிப்பில் நம்மை படைத்ததில் அந்த அதிசயத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார், விளங்க பண்ணினார். ஹல்லேலூயா. ஆமென். தாயின் வயிற்றில் உருவாக்குகிறதிலேயே நாம் படைக்கப்பட்ட படைப்பிலேயே பிரமிக்கத்தக்க அளவு அதிசயத்தை செய்து கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். உருவான நாள் முதல் பூமியிலே தோன்ற பண்ணி இந்த நாள் வரையிலும் இதுவரை உங்களை அப்படி அதிசயமாய் நடத்தி வந்தேன். முதிர் வயது வரையிலும் கடைசி வரையிலும் இன்னும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் சொல்லியிருக்கிறவர். அப்படியே செய்ய கர்த்தர் வல்லவர், இனிமேலும் செய்வார். நீண்ட நாளால் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு குடும்பத்துக்கு, மனோவா தம்பதிக்கு தேவன் அவருடைய குடும்பத்தை தேடி போய் அவருடைய நாமம் அதிசயம் என்கிறதை, அவருடைய செயல் கிரியை அதிசயம் என்கிறதை வெளிப்படையார். ஆமென். அவர் தன்னுடைய கிரியைகள் மூலம் வெளிப்படுத்தி காண்பித்தார். அதே தேவன் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் நம்மை அதிசயங்களை செய்து நமக்கு வேண்டிய நன்மைகளை தந்து, ஆமென், நாம் நினைத்து பார்க்கிறாத, எதிர்பார்க்கிறாத, கிரகிக்க முடியாத, ஆராய்ந்து பார்க்க முடியாத நன்மைகள், அதிசயங்களை உங்களுக்கும் எனக்கும் தேவன் தந்து கர்த்தர் நடத்துவாராக. அவர் செய்ய கர்த்தர் வல்லவர். இந்த மனோவா குடும்பத்தையும் அவர் கல்யாண வீட்டிலேயும் அன்றைக்கு ஆமென் ஏதோம் தேசத்தின் வழியாய் போன அந்த 3 ராஜாக்களுக்கு தேவன் செய்த அந்த அற்புத நன்மை கிரியை கர்த்தர் காலை நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் தேவன் செய்ய வல்லவர். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். இந்த மனோவா குடும்பத்திற்கு தேவன் போனார், அதிசயம் விளங்கினது, நன்மை வெளிப்பட்டது, தேவன் கரம் கூட இருந்தது. கர்த்தர் பெரிதான ஆசீர்வாதமான காரியங்களை கர்த்தர் செய்தார். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கவனிக்கிற போது, நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தை திருப்பி எழுதுகிறோம். 8ஆம் வசனத்தை கவனிக்கிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த குடும்பத்துக்கு தேவன் அதிசயத்தை விளங்க பண்ண காரணம் என்ன? நல்லா கவனிங்க. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அதிசயங்களை செய்து யாரும் செய்ய முடியாதபடி, யாராலும் நடப்பிக்க முடியாத அளவுக்கு தேவனை நம்புகிற அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிரியை செய்ய வல்லவர். அப்படி என்றால் நம்முடைய பிள்ளைகள் அதிசயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டிய பிள்ளைகள், ஆசீர்வாதங்கள், நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்கள், தேவன் அதிசயம் செய்ய என்ன செய்யணும், எப்படி இருக்க வேண்டும், இவர்கள் என்ன செய்தார்கள், எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். 13 வாசிக்கிற போது மேலும் சொல்கிறது, அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆமென், தேவனிடத்தில் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட நபராக இருந்தாலும்
ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். நாலாவது கூட வாசிக்கிறோம் 7:14 1 7:14 என் நாம் தரிக்கப்பட்ட ஜனங்களே. ஆமென். அப்படி சொல்லிட்டால் அற்புதம் நடக்குது ஆண்டவர் சொல்லல. தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடி விண்ணப்பம் பண்ணினால், தன் பாவங்களை அறிக்கையிட்டு விண்ணப்பம் பண்ணினால், விண்ணப்பம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் அப்பொழுது விண்ணப்பம் பண்ணுவீர்கள், அப்பொழுது மந்தை பெருகுகிறது போல உங்கள் மனிதரை பெருக பண்ணுவேன் என்று எசேக்கியேல் 36 கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே கூட வாசிக்கிற போது ஆமென் பிலிப்பியர் 4:6 வாசிக்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒன்று பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அவர் உங்களை விசாரிக்கிறவர், உங்கள் குறைகள் கவலைகள் எல்லாம் அறிந்திருக்கிறவர். ஆகவே அவர் மேல வைத்து விடுங்கள். ஆமென். அவருக்கு தெரியப்படுத்துங்கள். ஏன் தெரியுமா? தெரியப்படுத்துதல் தான், வேண்டுதலை வெளிப்படுத்துவதுதான், இருதயத்தில் விண்ணப்பங்களை ஜெபங்களை ஆண்டவருக்கு ஏறெடுப்பது வெளிப்படுத்துவதுதான் விண்ணப்பம், வேண்டுதல், ஜெபம். கரங்களை உயர்த்தி ஆமென். நல்ல கவனிங்க. நமக்கு எவ்வளவு தேவை இருக்கலாம், எவ்வளவு பிரச்சனை இருக்கலாம், எவ்வளவு கவலை பாரம் இருக்கலாம், அவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் உங்களுக்கும் எனக்கும் அதிசயம் செய்ய கர்த்தர் வல்லவர். அந்த அதிசயம் விளங்க வேண்டுமானால் கர்த்தருக்கு தான் தெரியுமே பார்த்துக்கிறாரு, கர்த்தருக்கு தான் தெரியுமே செய்வார், கர்த்தர் தான் தெரியும் சூழல் அறிந்திருக்கிறாரு, அவர் எல்லாம் பார்த்துக்கிறாரு. வாயில் சொல்லிட்டு விடுவது அல்ல, தேவ சமூகத்தில் போய் அவருக்கு நேரே நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை விண்ணப்பங்களை ஜெபங்களை அவனுடைய கவலைகளை கர்த்தரிடத்தில் ஏறெடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த மனோபா குடும்பம் ஆமென் எத்தனையோ தேவை, பல ஆண்டுகள் காத்திருக்கிறார்கள், பல சூழ்நிலைகள் காத்திருக்கிறார்கள், அவன் எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். இவர்கள் செய்தது என்ன தெரியுமா? மனோபா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, 9வது வசனத்தில் கடைசி வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். அப்பொழுது தேவன் மனோபாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. யார் விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ, ஜெபம் பண்ணுகிறார்களோ, வேண்டுதல் செய்கிறார்களோ, தேவ சமூகத்தை தேடி வருகிறார்களோ, கர்த்தரிடத்தில் பண்ணுகிற விண்ணப்பங்கள் வேண்டுதலின் சத்தத்தை தேவன் கேட்கிறவர், செவி கொடுக்கிறவர், அற்புதம் செய்கிறவர், குறையை நிறைவாக்குகிறவர். வலதுகரம் உயர்த்தி ஆமென். செவிக்கும் அனுபவம் இருந்தார், செவிக்கிற அந்த இருதயம் இருந்தார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மையப்படுத்த வாங்க. சும்மா சொற்பொழிவு கேட்கிறது போல குழுல உட்கார்ந்து பார்க்காம கர்த்தரை மையப்படுத்த, வசனங்கள் வார்த்தைகளை ரிசீவ் பண்ண, அறிக்கை செய்ய, விசுவாசிக்க தேவன் கிருபை செய்வாராக. விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் அவர், வேண்டுதல் சத்தத்தை கேட்கிற ஆண்டவர் அவர், ஜெபத்தை கேட்கிற கர்த்தர். ஜெபம் பண்ணி கொண்டிருப்பீர்களா? ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு நன்மைக்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருப்பீர்களா? ஜெபித்துக் கொண்டே இருப்பீர்களா? கர்த்தர் காலை நேரத்தில் உங்களை பார்த்து சொல்கிறார், மனோபாவின் சத்தத்திற்கு செவி கொடுத்த தேவன் உங்கள் சத்தத்திற்கும் செவி கொடுக்க வல்லவர், விண்ணப்பத்திற்கும் செவி கொடுக்க வல்லவர், உங்கள் ஜெபத்திற்கும் கர்த்தர் செவி கொடுக்கிறவர் என்று காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த ஜெபிக்கிற இந்த குடும்பத்துக்கு, ஜெபிக்கிற குடும்பத்தில் 4 வித ஆமென் ஆவிக்குரிய குணாதிசயங்களை கர்த்தர் கண்டுபிடித்தார், கண்டார். நல்லா கவனிங்க. அதனால அவங்களுக்கு ஒரு அதிசயம் செய்ய தேடி போனார் போய் சொல்லி. ஆமென். கர்த்தருடைய தூதனார் மனோபா குடும்பத்தை தேடி போனார். உங்களை என்னையும் தேடி வருகிறவர் தேவன். தெளிவா தெரிஞ்சுக்கங்க. அப்போ நம்மை கர்த்தர் தேடி வருகிறதற்கு இந்த வார்த்தைகளை நிதானமாய் மனதில் ஆழமாய் பதிய வைக்கிறவை செய்வாரா? உங்களுக்கு எனக்கு தேவை இருக்கு, பிரச்சனை இருக்கு, இந்த விஷயத்துல நமக்கு நன்மை செய்தே ஆக வேண்டும், ரைட். ஆனால் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு இருக்கிற கம்யூனிகேஷன், அந்த தொடர்பு, பிரேயர் கம்யூனிகேஷன், பைபிள் கம்யூனிகேஷன், வேதத்தோடு ஜெபத்தோடு ஆண்டவருடைய தொடர்பு, இந்த ரிலேஷன்ஷிப், இன்டிமேசி, அது தேவனோடு மிகவும் நெருக்கமானதாக இருக்க வேண்டும். எப்ப நெருக்கம் தளருதோ, கவனிங்க, உறவு எப்ப துண்டிக்கப்படுதோ, கேப் வருதோ, விரிசல் வருகிறதோ, ஆமென், தேவனுள்ள உறவு எப்பொழுது பலவீனம் அடைகிறதோ, கவனிங்க, அவர் பலவானா தான் இருப்பார், நாம தான் பலவீனமாயிரும், நம்ம தான் சூழ்நிலை மாறிடும், நம்ம தான் பிரச்சனையில் சிக்கிடுவோம். ஆமென், ஆமென். நாம தான் அவரை விடாமல் தொடர்ச்சியாய் அவரை உறுதியாய் பிடிக்க, ஜீவிக்க தேட வேண்டும். நம்முடைய சூழலை காரணமாக்கி கர்த்தரை தேடுகிறதை, ஜெபிக்கிறதை குறைத்துக் கொள்வோமானால் பலவீனம் நம்முடைய பக்கத்தில் தான், அவருக்கு அல்ல. தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜெபிக்க ஜெபிக்கத்தான். அல்லேலூயா.
வழக்கமா 6 மணிக்கு ஜெபிக்கிறையா, இன்னைக்கு நிறைய நேரம் வேலை ஜெபிக்க முடியல, தெரியுதுல்ல, 5 மணிக்கு ஜெபம் பண்ணேன். நான் சொல்றது புரியுது? நேரத்தை மாத்து, உறவை குறைக்க கூடாது. அல்லேலூயா. சூழ்நிலை கமிட் பண்ணு, தேவை மட்டும் சந்திக்கணும்னு விரும்புகிறோம், அற்புதம் மட்டும் நடக்கணும்னு விரும்புகிறோம், ஆசீர்வாதம் மாத்திரம் கிடைக்கணும்னு விரும்புகிறோம். ஆமென். ஆனா கர்த்தரை தேடுகிற விஷயத்தில், கர்த்தரிடத்தில் விண்ணப்பம், வேண்டுதல், ஜெப, உறவு காரியங்களில் நாம் நமக்கு சாதகமானதை ஆமென் தேடிக் கொள்கிறோம். கர்த்தராத்தான் இருப்பார். நான் சொல்றது புரியுது? நாம் தான் சூழ்நிலையை சாதகமாய் மாற்ற வேண்டும். அல்லேலூயா. நாம் தான் நம்முடைய ஆவிக்குரிய பலம் குறைந்து போகாதபடி நாம் தான் நம்மை கரெக்ட் பண்ணணும். அல்லேலூயா. திங்கட்கிழமை வர முடியல, வராம நின்றது இல்லையே, செவ்வாய்க்கிழமை வந்துடும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். செவ்வாய்க்கிழமை ஜெபம் பண்ணணும், புதன்கிழமை ஜெபம் பண்ணணும், முடியல, இன்னைக்கு முடியல விட்டுறது இல்ல, காமெண்ட் பண்ணு, அந்த உறவை, அந்த பலனை குறைந்து விடாதபடி அடுத்த கட்டத்தில் அதுக்கு முன்புதான் கரெக்ட் பண்ணணும். அல்லேலூயா. நிதானமா கவனிங்க. இந்த குடும்பம் தேவனுடைய தொடர்பை குறைத்து, வயல்வெளியில் வேலை பார்க்கறங்க, விவசாய குடும்பம், நல்லா கவனிங்க. நம்மள போல பனி, காத்து, மழை, புயல் தான் இருந்திருக்கும், அந்த வேலையை விடல பாருங்க. மனோவா ஆமென் வயல்வெளியில தான் இருந்தான், நம்ம வீட்டுல இருக்க. கர்த்தர் தேடி போனான். என்ன சொல்றது தெரியுமா? ஏதோ ஒரு காரணம் காமிச்சு அல்ல, நல்லா கவனிங்க, ஏதோ ஒரு காரணத்தை காமிச்சு அல்ல, இவங்க கர்த்தரை தேடி போனது, தேவ சமூகத்துக்கு போனது, கர்த்தரோட உறவை ஒரு நாள் குறைக்கவோ அதுல இருந்து இறங்கவோ, ஒரு நாள் அந்த சூழ்நிலை விட்டு தங்களை பிரித்துக் கொள்ளவோ இல்லை. ஆமென். இது எல்லாம் கர்த்தர் பார்க்கிறவர், ஒரு பாஸ்டர் பார்க்கிறவர் அல்ல, பக்கத்து வீட்டுக்காரர் பார்க்கிறது அல்ல, இன்னொரு விசுவாசி பார்க்கிறது அல்ல. இந்த என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், நடத்துகிறவர் கர்த்தர், அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. அதே சமயத்துல இந்த இக்கட்டிலையும் நெருக்கத்திலையும் முடியாத சூழ்நிலையிலையும் நான் கர்த்தரை தேடுகிறதையும், ஆமென், தேவ சமூகத்தில் வருகிறதையும், அவரோடு இருக்கிற உறவை குறைத்துக் கொள்ளாமல் இருக்கிறதையும், அவரோடு தான் உறவு, அவரோடு தான் ஜெபம், அவருடைய காரியத்தில் இருக்கிறேன். அப்ப கர்த்தர் இவைகளை கவனித்து பார்க்கிற தேவன். நல்லா கவனிங்க. கவனிக்கிற, பார்க்கிற, எல்லாத்தையும் அறிந்து கொள்கிற தேவன் என்ன செய்கிறார் என்றால், ஆமென், எங்க இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் தேடி வருகிறவர் கர்த்தர். குடும்பமாய் இருந்தால் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு இடத்தில் வேலை செய்யலாம், உங்கள் குடும்பம் இன்னொரு இடத்தில் இருக்கலாம், ஆனால் நீங்கள் உங்கள் குடும்பமும் கர்த்தருடைய உறவில், தேவனுடைய காரியத்தில், அவருக்கு நிற்கிறதில், ஜெப விஷயத்தில், ஆமென், உண்மையால் அர்ப்பணத்தோடு அதை குறைத்துக் கொள்ளாமல் நாளுக்கு நாள் உறுதியாக அதிலே வளர்ந்து பெருகிறவர்களா இருக்கும்போது, எங்கேயோ இருக்கலாம், உங்களை தேடி இருக்கிற இடத்தில் வருகிறவர் தேவன். இந்த மனோவா குடும்பத்தை தேடி கர்த்தர் வந்தார், இந்த மனோடைய வீட்டை தேடி கர்த்தர் வந்தார், இந்த அம்மாவை தேடி போனார். தேவை என்ன, சூழ்நிலை என்ன, பிரச்சனை என்ன, எல்லாத்தையும் அறிந்திருந்த தேவன் தேடி போனவர். அல்லேலூயா. தேடி போகிறார். ஏற்கனவே கடந்த வாரத்தில் நாம் இதை கவனித்து விட்டோம். வயல்களில் இருக்கிறார்கள், 18-19 வருஷத்துல விண்ணப்பம் பண்ணுகிறார்கள், ஜெபம் பண்ணுகிறார்கள், வேண்டிய சத்தத்தை கேட்கிறார். ஆமென். அங்கே வாசிக்கிற போது, ஆமென், 18ஆம் வசனத்துல இந்த மனோவா கேட்கிறார், கர்த்தருடைய தூதனான நாமம் என்ன என்று கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றால் கீழே கூட வசனம் சொல்லுகிறது, அதிசயம் விளங்கினது. அல்லேலூயா. அதிசயம் செய்ய வந்தார், அது எப்படி வெளிப்படும் என்கிறதையும் காண்பித்து விட்டு கர்த்தர் போனார். அல்லேலூயா. இந்த குடும்பத்துக்கு கர்த்தர் தேடி வந்து அதிசயம் செய்ய இவங்க கிட்ட 4 விதமான குணாதிசயங்களை கர்த்தர் கவனிக்கிறார். நம்பர் 1 வேகமா சொல்லி பிடிக்கிறேன். ஆமென். 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது, கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை சொல்லுவோம். கர்த்தர் சொன்ன காரியம் நிறைவேறும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொன்ன அர்த்தம் உங்களுக்கு புரியுமானால் என்னோட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் சொன்ன காரியம் நடக்கும், கர்த்தர் சொன்ன காரியம் நிறைவேறும். தேவன் சொல்லி இருக்கிற நிச்சயம் உங்களுக்கும் எனக்கும் வந்து சேரும். இங்கே மனோவா சொல்கிறார், நீர் சொன்ன காரியம் நிறைவேறும், நிறைவேறும். அப்போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி, அண்டர்லைன் பண்ண வேண்டியதுதான், நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டார். உம்முடைய நாமத்தை எதை சொல்லி? அல்லேலூயா.
உம்முடைய நாமத்தை என்ன நாமத்தை சொல்லி உம்மை கனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. கனம் பண்ணுவது, ஹானர் பண்ணுவது என்ன அர்த்தம்? தேவனை முக்கியப்படுத்துவது என்ற அர்த்தம். கர்த்தரை கனம் பண்ணுவது என்றால் தேவனை முக்கியப்படுத்துவது. இந்த குடும்பம் கர்த்தர் நன்மை செய்யும் போது நாங்கள் தேவனை கனம் பண்ண விரும்புகிறோம். எப்படி கனம் பண்ண வேண்டும்? உம்முடைய பேரை சொல்லுங்க கேட்கிறோம். உம்முடைய நாமத்தை சொல்லுங்க. அதை சொல்லிதானே உம்மை கனம் பண்ண வேண்டும். கர்த்தர் அற்புதம் செய்தார், இயேசு அற்புதம் செய்தார், ரட்சகர் அற்புதம் செய்தார், யெகோவா அற்புதம் செய்தார். பேரை சொல்லணுமே. இன்னாதான் நன்மை செய்தார்கள், இன்னாதான் உதவி செய்தார்கள், இன்னாதான் தேவை செய்தார்கள், இன்னாதான் அற்புதம் செய்தார் என்று உம்முடைய நாமத்தை சொல்லி நாங்கள் கர்த்தரை கனம் பண்ண விரும்புகிறோம். உம்முடைய நாமம் என்ன? அல்லேலூயா. அப்பதான் சொன்னாரு, அது அதிசயம். அதிசயம் விளங்கினது. ரைட். இந்த குடும்பம் கர்த்தருடைய அதிசயத்தை நன்மையை பெற்றுக்கொள்ள இவர்களை தேடி தேவன் வந்து இவர்களை ஆசீர்வதிக்க இந்த குடும்பம் கர்த்தரை முக்கியத்துவப்படுத்துகிற, கனம் பண்ணுகிற, மதிக்கிற, அவரையே முக்கிய ஸ்தானத்தில் வைக்கிற குடும்பமாக இருந்தது. அல்லேலூயா. நீர் எங்களுக்கு ஒரு நன்மை செய்யும் போது, ஆமென், நீர் சொன்ன காரியங்கள் நடக்கிற போது கொஞ்சம் கவனிங்க. நீங்களும் நானும் எத்தனை காரியத்துக்கு ஜெபம் பண்ணி இருக்கிறோம், எத்தனை காரியத்துக்கு விண்ணப்பம் பண்ணி இருக்கிறோம், எத்தனை காரியத்துக்கு கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார், எத்தனை காரியத்துக்கு தேவை சந்தித்திருக்கிறார், எத்தனை விதங்களில் கர்த்தர் அதிசயங்களை செய்திருக்கிறார், எத்தனை விதங்களில் சுகம் தந்திருக்கிறார், எத்தனை விதங்களில் நடத்தி இருக்கிறார், தேவைகளை சந்தித்து ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்களும் நானும் அற்புதம் செய்த, நன்மை செய்த, தேவையை சந்தித்த, சுகம் தந்த, பாதுகாத்த, பலப்படுத்தின நம்முடைய தேவனை கனம் பண்ண வேண்டிய விதத்தில், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய விதத்தில் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோமா, கொடுத்து கொண்டு இருக்கிறோமா? ஆமென். இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா? கர்த்தர் நன்மை செய்கிற போது அவரை கனம் பண்ணுகிற குடும்பமாய் இருந்தார்கள். நன்மை வருகிற வரையும், ஆசீர்வாதம் வருகிற வரையும், தேவை சந்திக்கப்படுகிற வரையும், நினைக்கிறது நடக்கிற வரையும் ஒரே போராட்டம், கண்ணீர், ஜெபம், முழங்கால், உபவாசம், அழுகை, புலம்பல். ரைட். தேவன் அதிசயம் செய்கிறவர் இல்லையா? அற்புதம் செய்கிறவர் இல்லையா? அற்புதம் அதிசயத்தை கர்த்தர் செஞ்சிருவார். நன்மை பெற்றுக்கொண்ட பிறகு, ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட, அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் நல்ல கவனிங்க. நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இந்த ஆண்டிலே கொஞ்சம் திரும்பி பாருங்கள், சொன்ன காரியம் எத்தனை நடந்திருக்கிறது. சொல்லாமலேயும் எத்தனையோ காரியங்கள் உங்களுக்கும் எனக்கும், நம்முடைய குடும்பத்துக்கும், பிள்ளைக்கும், வீட்டுக்காரர்களும், வேலையிலும், ஆமென், நம்முடைய குடும்பங்களிலும், சபையிலும் எத்தனை எத்தனை நன்மையான காரியங்களை உங்களுக்கும் எனக்கும் தேவன் செய்திருக்கிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை திரும்பி பார்க்க வேண்டிய நீங்களும் நானும் ஆண்டவரை எப்படி கனம் பண்ணி இருக்கிறோம், நன்றி சொல்லி இருக்கிறோம், அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம். ஆமென். இதான் நம்ம யோசித்து பாருங்கள். அதிசயம் செய்கிறவர் கர்த்தர், அதிசயமாய் வழிநடத்துகிற கர்த்தர். அதிசயம் நடக்குதா? அப்ப அவர் செய்ய மாட்டேன்றாரா? அவங்களுக்கு மட்டும் செய்வேன் என்கிறாரா? அவங்களை மாத்திரம் தான் செய்வேன் சொன்னா அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை கவனிக்க வேண்டும். ஏன் எனக்கு இன்னும் நான் நினைக்கிற காரியத்தில் அதிசயம் நடக்கவில்லை என்றால் நான் எப்படி இருக்கிறேன் என்பதை சற்றே நிதானமாய் கவனிக்க வேண்டியது அவசியம். இந்த குடும்பம் கர்த்தரை கனம் பண்ணுகிற குடும்பம். கனம் பண்றதுனா கொஞ்சம் கவனிங்க. டெய்லி எழுந்து ஜெபம் பண்ணி வேலை வாசிக்கிறது இல்ல, அதுல கர்த்தரை கனம் பண்றது. நாம அப்படிதான் நினைச்சுக்கிறோம். டெய்லி ஜெபம் பண்றது, டெய்லி பைபிள் வாசிக்கிறதையும், ஆராதனைக்கு வர்றதையும் இதை நினைக்கிறோம். இது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் நன்மைக்காக செய்வது. சங்கீதக்காரன் தாவீது சொன்னா என்ன தெரியுமா? என் ஆத்மாவே 103 சங்கீதத்துல பாருங்க 1-2ல சொன்ன உடனே ஜெபம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆராதனை முடியல. இது எப்போது சொல்லணும்ன்றதுக்காக போகோன்னு சொல்லி அனுப்புறது. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நினைக்கிறோமா? முதல்ல நினைச்சு பாருங்க. நீ காலையில் எழுந்ததுல இருந்து வீட்டுக்கு வந்து சேர நேரம் வரையும், எழுந்ததுல இருந்து அடையிற வரையும், கண் விழித்த நேரத்திலிருந்து கண் மூடுகிற நேரம் வரையும், இரவு கண் மூடுறது கண் விழிக்கிற நேரம் வரையும் 24 மணி நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் எத்தனை விதங்களில், எத்தனை சூழ்நிலையில், எத்தனை தேவையில், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பிரயாணங்களில், எத்தனை காரியங்களில், எத்தனை மனிதர்கள், எத்தனை சத்துருக்கள், எத்தனை பயனிலும், எத்தனை
அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி இருக்கிறோமா? ஒன்று நம்ம ஆண்டுடைய குணாதிசயத்தை கேட்டா இரக்கம் உள்ளவர், ஆமென், தயவு உள்ளவர். அவர்கிட்ட போய் ஆண்டவரே உள்ள முருகி மனதுருகி கண்ணீரோடு ஒருத்தர் நின்றான்னா கர்த்தர் இறங்கிடுவார். ஆமென். முடியாது செய்ய முடியாது போடல சொல்ல மாட்டார். யாரா இருந்தாலும் இறங்கிடுவார். அதே சமயத்தில் இன்னொரு கர்த்தர் இப்படிப்பட்டவர்கள் அவர் செய்த நன்மைக்காக நம்மிடத்திலே கனத்தையும் மதிப்பையும் நன்றியையும் எதிர்பார்க்கிறவர் தேவன். 10 குஷ்டரோகி இருந்தான். 10 குஷ்டரோகி ஊரை விட்டு புறம்பே தள்ளப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன், சமுதாயத்தால் அவன் கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டவன். குஷ்டரோகிகளை யார் சொல்ல மாட்டாங்க. கொடூர வியாதியில பயங்கர கொடூரமான வியாதி தான், சாபமான வியாதி, பாவத்துக்கு இணையான வியாதி, பாவத்துக்கு அடையாளம் பைபிள்ல குஷ்டரோகம். குஷ்டரோகம் வந்துச்சுனாங்க ராஜாவாகவே இருந்தாலும் சரி, ஊர் விட்டு பாளையத்துக்கு உத்தம பாளையம் இல்ல, ஊர் விட்டு வெளியே ஒதுக்கி வச்சிருக்காங்க, அவன் ராஜாவாகவே இருந்தாலும் சரி. அப்படி ஒரு ராஜாக்கு கையில் வச்சியாரா தெரியுமா? ஊர் விட்டு வெளியே கொண்டு வச்சிருவாங்க. ஆமென். அப்படிப்பட்ட நிலைமையில சாப்பாடு கொண்டு கொடுக்கணும். குறிப்பிட்ட நேரத்துக்கு சொந்தக்காரன் கொண்டு போய் சாப்பாடு கொண்டு அவனை தள்ளி வச்ச ஊருக்கு ஒதுக்கப்பட்டுல வீட்டுக்கு கதசத்துல வச்சுட்டு வந்துடும் சொல்லிட்டு. அவன் ராஜாவாக இருந்தாலும் சரி, அவன் அந்த சாப்பாட்டை நேரத்துக்கு சாப்பிடு குஷ்டரோகம் நீங்க வீட்டு பேரும் புறமே தள்ளிடுவாங்க. திருப்பி பேசிதான் மிரியாம் மோசையோட அக்கா தான், மோசையை காப்பாற்றணும் அவதான். ஆமென். மோசை எதிர்த்து பேசிட்டா கீழ்ப்படிகளை சொன்னே கர்த்தர் கோவம் குஷ்டரோகம் அனுப்பிட்டாரு. பாளையத்துக்கு ஊருக்கு வெளியே வச்சுட்டாங்க தெரியுமா? பெரிய தீர்க்கதரிசிதான். பெண்களுக்கு எல்லாம் தலைவி தான். எல்லாம் கவனிங்க, பெண்களுக்கு எல்லாம் யாரு? பெண்கள் முடிக்கிற தலைவியா இருக்கவர். ஆமென். மிரியாம் ஆரோனுடைய மோசையுடைய அக்கா. குஷ்டரோகம் புரிஞ்சிச்சு. கர்த்தரே சொல்லிட்டார் பாளையத்துக்கு ஒருவர் வெளியே தெரிவி இருக்கார். குஷ்டரோகம் அந்த காலத்துல அவ்வளவு கொடூரமான வியாதி. இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் மாறி இருக்கு. பிரசி மாறி இருக்கு. சுகம், வைத்தியம், மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த புதிய ஏற்பாட்டில் இயேசு இருக்கிற காலங்களில் இப்படி ஊருக்கு புறம்பே ஒதுக்கி தள்ளி வைக்கப்பட்ட 10 குஷ்டரோகிகள் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டார்கள். ஆமென். லூகாஸ் 17 வசனம். 10 பேர் இயேசுவிற்கு வந்து ஆண்டவரே இவரை சுத்தமாக்க முடியும் என்று நாங்கள் வந்திருக்கிறோம் சொன்னார். சரி போங்க, சுத்தமாயிருங்க. ஆமென். உடனே 10 பேர் எல்லாம் கவனிங்க, இயேசுவிடத்திலே வந்த ஒருத்தருக்கு தான் சொல்லும், உனக்கு தான் சொல்லும், அவனுக்கு தான் சொல்ல சொல்லி ஆள் யாரு, ஊர் யாரு, பின்னணி என்ன, பேக்ரவுண்ட் என்ன, ஜாதி என்ன, மதம் என்னன்னு கர்த்தர் யாரையும் பார்க்கிறது இல்லை. அல்லேலூயா. என்னிடத்தில் வருகிறவனை போது புறம்பே தள்ளுகிறது. கர்த்தர் அற்புதம் செய்தார். 10 பேருக்கு சுகம் கிடைச்சது. 10 பேருக்கும். 10 பேருடைய நிலைமை என்ன தெரியுமா? அந்த இக்கட்டான சூழ்நிலையில, தேவையில, பிரச்சனையில, ஆமென், நீங்க போய் நிதானமா யோசிச்சு பாருங்க. தேவையில, பிரச்சனையில, ஆமென், அந்த தேவையில, பிரச்சனையில, போராட்டத்துல அவங்க நிலைமை சூழ்நிலை கர்த்தர் நன்றாய் பார்த்து, ஆமென், நல்லா கவனிச்சு அவங்க நிலைமை அறிஞ்சு பிரச்சனையை அறிஞ்சு நல்லா கவனிக்க 10 பேருக்கு கர்த்தர் அற்புதம் செய்றார். சட்டப்பட்ட பையன் கால செருப்பு போறானா, 6வது மணி போய் 6 செருப்புல பாருங்க. அவ பாருங்க, எல்லாருடைய நிலைமையும் சூழ்நிலையும் நன்றாய் அறிந்து ஒருத்தனை கூட கர்த்தர் விடாம எல்லாம் கர்த்தர் செய்தார். எல்லாருடைய தேவை சந்தித்தார். 10 பேருடைய குஷ்டரோகத்தை கர்த்தர் மாற்றினார். ஆமென். அவங்க நிலைமை பாருங்க, எப்படிப்பட்டவங்களா இருந்திருப்பாங்க. சூழ்நிலை பாருங்க. ஊருக்கு ஒதுக்கு நிலைமை, மக பொண்டாட்டி பிள்ளைகளை நினைச்ச முடியாது, போய் பார்க்க முடியாது. தீண்டத்தகாதவர்கள், அறிவிப்பானவர்கள், சாபத்துக்குள்ளானவர்கள். ஆனால் இயேசுவிடத்தில் வந்தபோது இயேசு அவர்கள் நிலைமையெல்லாம் அறிந்து வருத்தத்தை, வேதனையை, கவலையை, பிரச்சனையை, அந்த போராட்டத்தை, ஆமென், அந்த வேதனையை, கண்ணீரை, கூறுகளை, அந்த பிரிவினை தாங்க முடியாத சூழ்நிலை ஆண்டவர் உள்ளத்தை அறிந்து அவர்கள் 10 பேருக்கு கர்த்தர் அற்புதம் செய்தார். அல்லேலூயா. யாரையுமே கர்த்தர் தள்ளல. இந்த காலை நேரத்தில் உங்களையும் என்னையும் உங்களுடைய உள்ளத்தையும் என்னுடைய உள்ளத்தையும் இருதயத்தையும் சிந்தனையை, குடும்ப காரியங்களை, பிரச்சனைகளை, கவலை, கண்ணீரை பார்க்கிற அதே தேவன் உங்களுக்கும் எனக்கும் அற்புதம் செய்ய, இறங்க, நன்மை செய்ய, தேவையை சந்திக்க கர்த்தர் வல்லவர். கட்டாயம் கர்த்தர் அற்புதம் செய்வார். உங்கள் தேவையை சந்திப்பார், விண்ணப்பத்தை கேட்பார். உங்களுக்கு ஒரு அதிசயம், நன்மை கர்த்தர் கட்டாயம் செய்வார் என்று இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் தேவனுடைய நன்மை, அற்புதம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட தேவனுடைய ஜனம், ஆமென், அவரை கனம் பண்ணுகிறது. இவங்க சொன்ன வார்த்தை மறக்க கூடாது. நீர் எங்களுக்கு நன்மை செய்யும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ண விரும்புகிறோம்.
அல்லேலூயா, ஆமென். 10 பேருக்கும் சுகம், 10 பேருக்கும் நன்மை. ஆனா அடுத்து அவங்க ஒரு இடத்துல பார்க்கிறாரு, இயேசுவை தேடி ஒரே ஒருவன் மாத்திரம் தான் வந்தான். அவர்கள் ஒருவன் தான், ஆமென், அவர்கள் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்தவன், அவரை கனம் பண்ண, அவரை மகிமைப்படுத்த, அவருக்கு நன்றி சொல்ல, பலி செலுத்த வந்தவன் ஒரே ஒருவன் தான். அல்லேலூயா. அவன் வந்தான், உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தினான், நன்றி சொன்னான், கனம் பண்ணினான். நன்றி நிறைந்த வாழ்வு, தான் சுகமாக்கப்பட்டதை சாட்சியாய் அறிவிக்கிற வாழ்வு, அவருக்கு எனக்கு நன்மை செய்த கர்த்தருக்கு என்று வாழ்நாள் முழுவதும் அவருக்காக எதையாவது செய்து அவரை மகிமைப்படுத்தி வாழ வேண்டிய வாழ்வு. கனம் பண்றது என்ன நினைக்கிறீங்க? வாழ்நாள் முழுவதும் வாழ வைத்த, சுகம் தந்த, நன்மை செய்த, தேவை சந்தித்த, அற்புதம் செய்த ஆண்டவருக்காய் பிரயோஜனப்படுகிற வாழ்வு வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். சாட்சியால் காண்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பிரயோஜனப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளில் தேவன் வெளிப்பட வேண்டும். அவருக்கு பிரயோஜனம் காணப்பட வேண்டும். அவருக்கு நன்மை இருக்க வேண்டும். ஆமென். அதான் அவரை கனப்படுகிற வாழ்வு. அல்லேலூயா. ஆண்டவர் கேட்டது தெரியுமா? ஆண்டவருடைய உள்ள என்ன சொல்லி தெரியுமா? அவங்களுக்கு அற்புதம் செய்ய, தேவை சந்திக்கிறது ஆண்டவருடைய உள்ள எவ்வளவு இரக்கத்தை காண்பித்தாரோ அதே உள்ள இப்ப அவங்க கிட்ட கேட்டுச்சு. அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, அந்த 9 பேர் எங்கப்பா? 9 பேர் எங்க? வரும்போது கண்ணீரோட வந்தானே, தேவையோட வந்தானே, உபவாசம் என்ன, போராட்டம் என்ன, ஜெபம் என்ன, அழுகை என்ன, ஆனா அற்புதம் நடந்தது, தேவை சந்திக்கப்பட்டது. ஆமென். நன்றி சொல்ல, மகிமைப்படுத்த, பிரயோஜனப்பட, சாட்சியை காண்பிக்க யாருமே இல்லையே. எங்க 9 பேர்? இந்த குடும்பம் நல்லா கவனிக்கணும். உங்களையும் என்னையும் தேடி ஆண்டவர் அதிசயம் செய்ய வருகிறவர், தேவை சந்திக்க வருகிறவர். எப்ப தெரியுமா? பிரசங்கம் கேட்க நல்லா இருக்கலாம், வசனம் கேட்க நல்லா இருக்கலாம். எப்ப நடக்க தெரியுமா? இந்த குடும்பத்தில் இருக்க குணாதிசயம், கிரியை, ஆவிக்குரிய குணலட்சணம், தேவனை மகிமைப்படுத்துகிற, கனம் பண்ணுகிற, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அந்த சுபாவம், கேரக்டர், தன்மை எப்பொழுது யாராக இருந்தாலும் நமக்குள் வெளிப்படுகிறதோ, தேவன் உங்களையும் என்னையும் தேடி வந்து அதிசயம் செய்கிறவர். இல்லை என்றால் எத்தனை ஆண்டுகள் காலமானாலும் நம்முடைய தேவை தேவையாக இருக்கும், அவன் எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பாக இருக்கும், நன்மை நன்மையாகவே இருக்கும். அப்படி நீண்ட நாள் காத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பல. உங்களுக்கு எனக்கு அதிசயம் செய்ய தேவன் விரும்புகிறார். ஆகவே இந்த காலை நேரத்தில் இந்த குடும்பம் கர்த்தரை கனம் பண்ணுகிறது, முந்திக் கொள்ளுகிற, முன்னுதாரணமா இருக்கிற ஒரு குடும்பம். அல்லேலூயா. கர்த்தர் நன்மை செய்கிற போது நீங்களும் நானும் கர்த்தரை கனம் பண்ணுகிறீர்கள், நன்றி சொல்லுகிறீர்கள், அவருக்கு சாட்சியா இருக்கிறீர்கள், அவருக்கு பிரயோஜனப்படுகிறதிலும் யாராய் எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அண்ணால பாருங்க, 20 வருஷம் ஜெபம் பண்ணினான். ஆமென். 20 ஆண்டுகள். ஆனால் 20 வருடம் இல்லாத ஒரு அர்ப்பணமும் ஜெபமும் இந்த ஒரு முறை போய் செய்தார். 19 ஆண்டுகள் நடக்காத காரியம் இந்த ஒரு ஜெபத்தில் நடந்தது. என்ன சொன்னா தெரியுமா? ஆண்டவரே, நீர் ஒரு ஆண் பிள்ளையை தாரும். என்ன வேண்டுதல் தெரியுமா? இந்த பிள்ளை கர்த்தருக்கென்றே கேட்கப்பட்டபடியினால். நல்லா கவனிங்க. 19 வருஷம் அவளுக்கு கேட்டா. அல்ல, ஒரு விஷயத்தை கவனிங்க. உங்களுக்கு வீடு வேணும், வாசல் வேணும், நகை வேணும், நட்டை வேணும், கார் வேணும், வீடு வேணும், வேலை வேணும், அவன் நிரந்தரமான ஆசீர்வாதம் வேணும். இவ்வளவு நாள் நீங்கள் சுகமா இருக்க, உங்களுடைய சுயத்துக்காக, உங்கள் தேவைக்காக, உங்கள் நன்மைக்காகவே கேட்கலாம், செய்வார் கர்த்தர். ஆனால் அதிலும் மேன்மையான நன்மையான ஒன்று எப்பொழுது வரும் என்றால், நீர் எனக்கு தருகிற வீடா இருக்கட்டும், உமக்கு பிரயோஜனப்படும்படி தாரும். நீர் எனக்கு தருகிற வேலையா இருக்கட்டும், அந்த வேலையில் கர்த்தருக்கு ஆசீர்வாதம் வரும்படி இருக்கட்டும். நீர் எனக்கு தருகிற பிள்ளையா இருக்கட்டும், அந்த பிள்ளையினால் கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். என்னைக்கு கர்த்தர் எனக்கு தருகிற ஆசீர்வாதம், என்னுடைய தேவை தேவனுக்கு பிரயோஜனப்படட்டும் என்று நான் சொல்லுகிறேனோ, உம்மை கனப்படுத்தட்டும், மகிமையா இருக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும், நன்மையா இருக்கட்டும் என்று என்றைக்கு கர்த்தருக்கு அர்ப்பணித்து நான் சொல்லுகிறேனோ, ஆமென், என் வாழ்க்கையில் இருக்கிற தடை மாறும். அதற்காகவே கர்த்தர் செய்வார். உனக்குன்னே செய்வதனால எனக்கு என்ன நன்மை பிரயோஜனம்? எனக்குன்னு செய்வதனால் உனக்கும் நன்மை, எனக்கும் நன்மை என்று கர்த்தர் செய்ய ஆண்டவர் வல்லவர்.
நான் சொல்றது புரியுது? நான் சொல்றது புரியுது? ஒரு பைக்காக ஜோம் பண்றீங்களா? நான் வேலைக்கு போக பைக், குடும்பம் போக பைக், மனைவியோட போக பைக், அந்த வீட்டோட பைக், ஊர் சுத்த பைக், அதுக்கெல்லாம் கேட்கிறோம். கிடைக்கும், கிடைக்கும், உன் முயற்சியில கிடைக்கும். ஆனால் பல நாள் சொல்லிக்கிறேன், எனக்கு ஒரு வாகனம் தாரும். முதல்ல உடைய ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறேன், உம்முடைய நான் மகிமைக்கு அர்ப்பணிக்கிறேன், உம்முடைய கருத்து ஒப்பு கொடுக்கிறேன், உமக்கு பிரயோஜனத்தை ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு தாரும். கேட்டு பாருங்க. அண்ணால் சொன்னது அதைத்தான். எத்தனை பேர் புரியுது? புரியுது? ஆமென். வேலை வந்த உடனே கர்த்தரை தேடி ஆராதனை போயிடுறது இல்ல. என்ன பிரயோஜனம்? உனக்கு வேலை கொடுத்ததுனால நிதானமா கவனிக்கணும். ஒரே குறிப்போட முடிக்கணும். என்ன பிரயோஜனம்? அவர் செய்த அவருக்கு என்ன பிரயோஜனம்? உன் குற்றரோகத்தை நீக்கினதினால் அவருக்கு என்ன நன்மை? உன் பாவத்தை மன்னித்ததினால் அவருக்கு என்ன நன்மை? உனக்கு அற்புதம் செய்ததினால் அவருக்கு என்ன நன்மை? உன்னை வாழ வைத்ததினால் அவருக்கு என்ன நன்மை? உனக்கு ஆயுசு காலத்தை கொடுத்ததினால் உயிரோடு வைத்திருந்ததினால் அவருக்கு என்ன நன்மை? அண்ணால் 19 வருடம் ஜெபம் பண்ணினார். காலதாமதம் ஆகிக் கொண்டே இருக்கிறது. ஒரே நாள், ஒரே முறை, ஒரே ஜெபம். என்ன சொன்னா தெரியுமா? இந்த பிள்ளையை நான் கர்த்தருக்கென்றே கேட்கப்பட்டபடியினால். இந்த பிள்ளை எதுக்கு கேட்ட? 21 வசனம். இந்த பிள்ளை எதுக்கு கேட்ட? சாமுவேல் போய் சொன்னார், ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று தர்சான். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். யாருக்கு கேட்டார்? கர்த்தருக்கு. ஆனா யாருக்கு கர்த்தர் கொடுத்தார்? இவளுக்கு தான் கொடுத்தார், இவளுக்கு தான் ஆசீர்வதித்தார், இவளுக்கு தான் சாட்சியம் இருக்கிறார், இவளுக்கு தான் பிரயோஜனம் கொடுத்தார். நல்லா கவனிங்க. நான் கர்த்தருக்கென்றே சொல்லுகிறேன், கேட்கிற ஒரு காரியம் கர்த்தருக்கென்றே நான் கேட்டாலும் இந்த மைக் வச்சுக்கங்களேன். உங்களுக்கு புரியுமா? இந்த மைக் ஆண்டவரே, இந்த மைக் உங்களுக்கு பிரயோஜனப்படும்படியாய், உங்களுக்கு பயன்படும்படியா எனக்கு ஒரு மைக்கை தான் கேட்கிறேன். யார் கையில கொடுக்குறாரு? சொல்ல, யார் கையில கொடுக்குறாரு? சொல்லுங்க. என் கையில கொடுக்குறாரு. யாருக்கு தான் கொடுக்குறாரு? யார் பயன்படுத்த கொடுக்குறாரு? யாரோட ஆசீர்வாதம் கொடுக்குறாரு? இப்ப என்னோட ஆசீர்வாதம் எல்லாம் என்னைய சுத்தி தான். ஆனா இது யாருக்குன்னு இப்ப நான் பயன்படுத்தணும். சொல்லி வச்சுட்டு கர்த்தர் கொடுத்தா சோதரம் அவ்வளவுதான் அப்படின்னு போயிட்டா இது கொடுத்து பிரயோஜனம் இல்ல, என்னை வச்சு பிரயோஜனம் இல்ல. இன்னொன்னு கேட்கறேன் பாத்தீங்களா? அப்ப கர்த்தர் செய்யமாட்டார். நான் சொல்றது புரியுது? இங்கதான் ஆவிக்குரிய விஷயத்துல கர்த்தரை கனம் பண்ணுகிற விதம் இருக்கிறது. இதுவரைக்கும் கர்த்தர் செய்த நன்மைக்காக எப்படி ஆண்டவரை கனம் பண்ணி இருக்கிறோம். ஆமென். எப்படி கர்த்தரை கவனித்து இருக்கிறோம், எப்படி கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் இதுவரை. இதை பொறுத்துதான் இனி வருகிற காலங்களிலும் உங்களுக்கும் எனக்கும் நன்மை செய்ய, அற்புதம் செய்ய, தேவை சந்திக்க தேடி வந்து அதிசயத்தை விளங்கப்பட்ட கர்த்தர் வல்லவர். சொல்லுகிறார், புரியுது? ஆமென். அண்ணால் கேட்டால் கர்த்தருக்கென்று. இதை கேட்டோடனே நம்மளே சிலர் கூட போய் உற்சாகம் வரும். ஒரு உதவி வச்சேன் அண்ணால போல இன்னைக்கு பாரு, நானும் காலையில் என்ன செய்றேன்? ஆண்டவரே, நீர் எனக்கு செய்யுங்க. ஆமென். நான் உமக்கு பிரயோஜனமாய், உமக்கு மகிமையாய், அந்த நன்மை ஆசீர்வாதம் இருக்கிற வரையிலும் அதனால கர்த்தர் பிரயோஜனப்படணும், மகிமைப்படும்படியாக நடந்து கொள்வேன். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன். அப்படி இப்ப கூட நம்ம சொல்லுவோம். கவனிங்க, அறிக்கையிடுகிறதிலும் உணர்ச்சி வசப்படுகிறதிலும் விஷயம் இல்ல. அண்ணால் அறிக்கையிட்டு உணர்ச்சி வசப்பட்டு உற்சாகத்தின் மீதுல இப்ப கேட்கும் போது சொல்லிட்டு வீட்டுக்கு போய் மறந்தவல்ல. கர்த்தர் இவர் சொன்ன அறிக்கையை, பொருத்தனையை ஆமென் கேட்டார். கர்த்தர் அண்ணாலை நினைத்தருளினார். ஆமென். 1ஆம் அதிகாரம் 24 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அண்ணால் 21 வசனத்துல அதுக்கப்புறம் துக்கமுகமாக இருக்கவில்லை. அண்ணாலை கர்த்தர் நினைத்தருளினார். அவர் கர்ப்பந்தரித்த ஒரு குமாரனை பெற்றார். அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். 24 வசனம் சொல்லுகிறது. என்ன சொன்னானே அண்ணால்? ஹலோ, கேக்குதா? அன்னைக்கு என்ன சொன்னார் அண்ணால்? ஆண்டவரே, நான் கர்த்தருக்கென்று அவனை கேட்கப்பட்டபடியினால் கர்த்தருக்கே, கர்த்தர் மகிமைப்படும்படி, கர்த்தர் பிரயோஜனப்படும்படி, ஆமென், கர்த்தரை நான் ஆராதிக்கும்படி, கர்த்தருக்கு நன்றி சொல்லும்படி கர்த்தருக்கே அவனை அர்ப்பணிக்கிறேன். கர்த்தருக்கே அவனை ஒப்பு கொடுக்கிறேன். கனம் பண்ண விரும்புகிறேன். கேட்ட மனோவா, நீ எனக்கு நன்மை செய்யும் போது உம்மை கனம் பண்ண விரும்புகிறோம்.
கர்த்தர் தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை நிமித்தம் கர்த்தரை கனம் பண்ணி இருக்கிறோமா? கர்த்தர் செய்த நன்மைகளை நிமித்தம் கர்த்தரை கனம் பண்ணி இருக்கிறோமா? தேவனுடைய ஆசீர்வாதத்தால் ஆண்டவர் பிரயோஜனப்படும்படியாய் வாழ்ந்திருக்கிறோமா? கர்த்தர் வாழ வைத்துக் கொண்டு வருகிறதினால் அவருக்கு பிரயோஜனப்படும்படியாய் சாட்சியாய் ஊழியங்களை ஆத்துமங்களை ஆதாயம் பண்ணி கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய் கர்த்தரை நாம் மகிமைப்படும்படியாய் அவன் செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோமா? இந்த நேரத்துல வரோம், அடுத்த நேரத்துல வரோம், இடையில இந்த ஒரு வார காலத்துல கர்த்தருக்கு அவர் மகிமைப்படும்படியா பிரயோஜனப்படும்படியா அவன் என்ன ஜெபம்யா வேதவாஸ்தையா அதுக்கு சம்மந்தமே இல்லை. நான் சொல்லுகிறேன், புரியுது? டெய்லி ஜெபம்க்கு நீங்க வேதவாசனம் இந்த தலைப்புக்கு சம்மந்தமே கிடையாது. கர்த்தர் பிரயோஜனப்படும்படியா என்ன செய்திருக்கிறோம்? உங்களால் என்ன நன்மை நடந்திருக்கிறது? என்னால் என்ன நடந்திருக்கு? எத்தனை பேர் கர்த்தரை அறிந்திருக்கிறார்கள்? எத்தனை விதங்களிலே கர்த்தர் பிரயோஜனப்பட்டிருக்கிறார்? எத்தனை விதங்களிலே கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்கிறீர்கள்? இதாம கவனிக்கணும். நம்ம கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆவிக்குரியவர்கள் நம்மை தேடி வந்து அதிசயம் செய்ய கர்த்தர் வரார். அதைத்தான் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். அதிசயமா எப்படி கர்த்தர் வெளிப்படுத்துவார்? பாடிட்ட போதாது. அதிசயம் செய்கிற நம்ம அருகில் இருக்கிறார், அற்புதம் செய்ய நம்ம நடுவில் இருக்கிறார். நடந்துச்சா? ஏன் நடக்கல? அங்கதான் விஷயம். கவனிக்கணும். ஏன் நடக்கல? வசனம் பொய்யா, இயேசு பொய்யா, ஆண்டவர் பொய்யா, பிரசங்கம் பொய்யா? அப்ப நாம அதிசயம் நடக்கிற அளவுக்கு நம்மை கரெக்ட் பண்ணணும், ஆயத்தப்படுத்த வேண்டும். 24 வசனம் சொல்லுகிறது, என்னை ரொம்ப இன்னைக்கு சரி எப்ப வாசித்தாலும் சரி ஆச்சரியப்படுத்துற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவள் தன் மகனை சாமுவேல் பிள்ளையை குழந்தையை என்ன பண்ணாலா? குழந்தை தானா பால் மறக்கல. பால் குடிக்கிற குழந்தை கொண்டு போய் என்ன செய்ய முடியாது? ஆலயத்தில் கர்த்தருக்கு விட முடியாது. ஆமென். சில காரியங்களை கர்த்தரை கனம் பண்ணும்போது கஷ்டமா தான் இருக்கும். பொறுத்தனை நிறைவேற்றும் போது வலிக்கதான் செய்யும். பொறுத்தனை நிறைவேற்றும் போது இழப்பா தான் தெரியும். இப்படி செஞ்சுட்டோமே, காலையில் 5 மணிக்குள்ள எனக்கு ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டோம், குளிரா இருக்கு, எந்திரிக்க முடியாது, கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பொறுத்தனை பண்ணியாச்சு, அப்பதான் அதிசயம் நடக்கும். இல்லையா? இதை செய்யற கல்வி போடுறேன்னு சொல்லிட்டோம், கல்வி போது கஷ்டமா தான் இருக்கும். பார்த்தா நல்ல கேட்பாங்களே, கஷ்டமாச்சே, இருந்தா நமக்கு லாபமாச்சே, பொறுத்தனை பண்ணிட்டோம், கஷ்டம் தான், செஞ்சுதான் ஆகணும். இல்லைன்னா அதிசயம் நடக்காது. வேற ஒன்றும் இல்லை. இல்லைன்னா என்ன செய்யாது? நாம நினைக்கிற அதிசயம் நடக்காது. 19 வருஷம் இல்ல, 91 வருஷம் ஆனாலும் அப்படித்தான் இருக்கும். வாக்கு நிறைவேறுதல் இருக்காது. நான் சொல்ல உங்களுக்கு எத்தனை புரியுது? வசனத்தை சத்தியத்தை கொஞ்சம் தெளிவா நிதானமாய் கவனிக்க வேண்டும். ரட்சிக்கப்படும் போது என்ன சொன்னோம்? இல்ல இந்த வருஷம் என்ன செஞ்சோம், இந்த மாசம் என்ன செஞ்சோம்? நீர் எங்களுக்கு ஒரு நன்மை செய்யும் போது உம்மை கனம் பண்ண விரும்புகிறோம். நாம பண்றோம், அதான் கேள்வியே. அன்னாலும் கர்த்தர் அற்புதம் செய்திருந்தார். 24 வசனம் நிதானம் கவனிங்க. அவள் அவனை பால் மறக்க பண்ணினாள். ஒரு தாய் பால் கொடுக்கிற குழந்தை கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும், கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், தேவனுக்கு அந்த கனம் பண்ண வேண்டும். கர்த்தர் நன்மை செய்திருந்தார். இப்போ அவருக்கு சொன்னபடியே அவருக்கு செய்யணும், கனம் பண்ண வேண்டும். அப்ப கனம் பண்ணும் போது தடைகள் வரலாம், இடங்கள் வரலாம், போராட்டம் வரலாம், சோதனை வரலாம், பிரச்சனை வரலாம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறவர், அதை மட்டும் மறந்துடாதீங்க. அவர் சொன்ன காரியத்தை செய்ய அவர் எப்படி ஆயத்தமா இருக்கிறாரோ, இரக்கமா இருக்கிறாரோ, அதே போல நமக்கு செய்த காரியத்திற்கு நன்மையை, கனத்தை, நன்றியை தேவன் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார் என்கிறதை மாத்திரம் மறந்துடாதீங்க. இல்லையா? ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரியுமா? கல்யாணம் உடனே எல்கடாக் பறந்த மாதிரி 10 பனிக்குட்டி மாதிரி இவளுக்குள்ள லைனா பறக்கல. இவளுக்கு பறந்துருக்கலாம், பறக்கல. ஆனா ஆமென், இவளுக்கு செய்த நன்மையினால், இவளுக்கு செய்த அற்புதத்தினால், இவளுக்கு செய்த ஆசீர்வாதத்தினால், இவளுடைய கனத்தினால், இவள் கனம் பண்ணணும்னு சொன்னா இல்லையா, இவள் கனம் பண்ணினால், பொருத்தனை நிறைவேற்றினால், கவனிங்க, இவள் பண்ணின அந்த பொருத்தனை, இவள் பண்ணின அந்த கனம், இவள் தந்த அந்த நன்மையினால் தேசமே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர கர்த்தர் விரும்பினார். கரங்களை சொல்லி நான் சொல்லுகிறது புரியுது? நான் செய்கிற நன்மை, நான் செய்கிற ஆசீர்வாதம், நான் செய்கிற பொருத்தனை, என்னுடைய நிறைவேறுதல் எனக்கு மட்டுமல்ல, தேவனுக்கு, தேவனா மகிமைக்காக, தேவனுடைய ஜனங்களுக்கு ஆமென் மகிமைப்படும்படியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர போகிறார். சாமுவேல் பொருத்தனையின் புத்திரன், தீர்மானத்தின் புத்திரன், கனத்துக்குரிய புத்திரன், மகிமை செலுத்த வந்த புத்திரன். இவனால சமஸ்த இஸ்ரவேலுக்கு எல்லாம் ரட்சிப்பு, நியாயத்திற்கு நியாயாதிபதியார், ஆசாரியனை கர்த்தர் மாற்றினார். பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா?
இத்தனை வருஷம் நடக்காது பாருங்க. வீட்டுக்கு போறா, கொண்டு வந்து பொறுத்து கனம் பண்ணிக்கிட்டான். ஆமென். கனம் பண்ணும்படி, கர்த்தரை கனம் பண்ணும்படி கனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய்விட்டால் கவனிங்க. அதுக்கு பிறகு இப்போ பிராக்டிகலா பாத்தீங்கன்னா நீங்க நடைமுறையில ரொம்ப வருஷம் கழிச்சு குழந்தை பிறகு, ஒரு 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு ஒருத்தருக்கு ஒரு பிள்ளை பிறகுனா அடுத்து என்ன சொல்லுவாங்க டாக்டர், ரெண்டாவது பிள்ளை பிறகுற கஷ்டம், கொஞ்சம் கவனமா இருங்க. நீ பிள்ளை பிறகுறதுக்கு என்ன கிடையாது, வாய்ப்பு கிடையாது. சப்போஸ் கன்சீவ் ஆகிறதுக்கு வழி இல்ல, கர்ப்பப்பை வீக்கா இருக்கு, ஹெல்த் வீக்கா இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, முதல்ல பிறந்த பிரச்சனை ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு டிலேயா குழந்தை பிறகுனா அடுத்த பிள்ளை பிறகுற கஷ்டப்படுவாங்க. சப்போஸ் குழந்தை உண்டாயிருச்சு, என்ன கதை சொல்லுவாங்க தெரியுமா? நாம முதல்ல நார்மல் டெலிவரியா இருந்தாலும் ரெண்டாவது சிசேரியன் தான், இல்ல நார்மல் ஆகாது, இல்ல அப்படி ஆகாது, இப்படி ஆகாது, பல தடை, பல கிரிட்டிக்கல், பல பொசிஷன், பல பாதிப்பு இல்லையா? இங்க நடந்த அற்புதத்தை பாருங்க. 20 வருஷம் கழிச்சு பிள்ளை பிறந்திருக்கு, அடுத்த பிள்ளை பிறந்திருக்கு. இந்த மாதிரி சாக்குபோகளோ சயின்டிபிக்கோ டாக்டரோ மெடிக்கலோ மெடிசனோ எந்த தடை எந்த குறையும் சொல்லல. வீட்டுக்கு போனா அதுக்கு பிறகு ஒண்ணு பின்னாடி ஒண்ணு விட்டு ஒரு வருஷம் 5 பிள்ளை கத்த அதுக்கு அப்புறம் கொடுத்தார். சொல்றது புரியுது? இது வரைக்கும் வராத நன்மை, இது வரைக்கும் வராத ஆசீர்வாதம், இது வரைக்கும் வராத உயர்வு, இது வரைக்கும் வராத பெருக்கம், இது வரைக்கும் வராத மேன்மை கத்த நன்மை செய்யும் போது அவருக்கு நன்றியாய் கனமாய் பொருத்தனையை நிறைவேற்றும் போதுதான், கற்பனையிலேயே இருக்கிற போது அல்ல, ஜெபத்திலேயே நிறைவேற்றதுக்காக வெயிட் பண்ணுவார். இதனால வர வேண்டியது எவ்வளவு தடை அப்படின்னு தெரியுமா? ஆனா இப்ப பாருங்க, பிள்ளையை பால் மறக்க பண்ணின பின்பு, கஷ்டம்தான், நிறைவேற்ற வேண்டும், முடியாதுதான், அததான் விஷயம். அதை தாண்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பிறகு ஒண்ணு இல்ல 5 மடங்கு நன்மை ஆசீர்வாதம் யாரும் தடுக்க முடியாது. மெடிக்கல் தடுக்க முடியாது, சொந்தக்கார தடுக்க முடியாது, மெடிக்கல் தடுக்க முடியாது, இயற்கை தடுக்க முடியாது, சூழ்நிலை தடுக்க முடியாது. எல்லா தடைகளையும் உடைக்க மாற்ற கர்த்தர் வல்லவர். அதுக்கு பிறகு கர்த்தர் 5 பிள்ளைகள் தந்தார். 2 குமாரர் 3 குமாரர் 2 குமாரருக்கு பிறந்தார். 3 குமாரர் 2 குமாரர், அது பிறகு 5. அல்லேலூயா. எப்ப தெரியுமா? கொஞ்சம் எப்ப தெரியுமா? இது ஒரு அதிசயம் தான். எப்ப தெரியுமா? நீர் நன்மை செய்யும் போது நாங்கள் கனம் பண்ண விரும்புகிறோம். கொஞ்சம் யோசிங்க. கர்த்தர் நமக்கு செய்த எத்தனை நன்மை, எத்தனை ஆசீர்வாதம், எவ்வளவு உயர்வு, எவ்வளவு பாதுகாப்பு, எப்படி கர்த்தரை கனம் பண்ணி கொண்டிருக்கிறோம், அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் நமக்கு தந்த நன்மை ஆசீர்வாதங்களால் தேவன் மகிமைப்படுகிறாரா? இன்னும் நீங்க புரியுற மாதிரி என்ன சொல்றது? கர்த்தர் உங்களுக்கு செய்த ஆசீர்வாதங்கள் கர்த்தருக்கு பிரயோஜனமா இருக்கா? ஒரு வீட்டை வாங்க உதவி செஞ்சிருக்கிறார், அந்த வீட்டுல ஜெபம் நடக்குதா? அந்த வீடு கர்த்தருடைய வீடா இருக்கா? ஜெபிக்கிற வீடா இருக்கா? நான் சொல்றது புரியுது? ஆமென். கர்த்தருக்கு மகிமைப்படுகிறதா? அல்லேலூயா. ஆண்டவர் கிருபை செய்யட்டும், கர்த்தர் நன்மை செய்யட்டும். அல்லேலூயா. யாக்கோபு பத்தி ஒரு வார்த்தையை நம்ம கவனிக்கிறோம். ஒரே பகுதி தான் பெரும்பாலும் கவனிக்கிறோம். ஆமென். இந்த யாக்கோபை கர்த்தர் அழைக்கும் போது ஆமென், அவன் ஆசீர்வதிப்பான் கர்த்தர் சொன்னார். 46 வசனத்துல 7ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல சங்கீதம் 46 7-10 சொல்லும்போது அங்க ஒரு யாக்கோபு பத்தி ஒரு வார்த்தை சொல்லி கேட்பாங்க. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த யாருங்க? யாரு? யாக்கோபின் தேவன். ஏன் ஆபிரகாமின் தேவன் சொல்லல, ஈசாக்கின் தேவன் ஏன் சொல்லல? யாக்கோபின் தேவன். அவங்களால சொல்லிருக்கலாம், சொல்லக்கூடாது இல்ல. ஏன் இங்க கர்த்தர் யாக்கோபு உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு தெரியுமா? யாக்கோபுடைய குணாதிசயங்கள்ல ஒண்ணு, அவன் எப்படிப்பட்ட தெரியுமா? நல்ல கவனிங்க. யாக்கோபு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 28:22 நல்ல கவனிங்க. ஆதியாகமம் 28:22 வாசிக்கிற போது கர்த்தர் யாக்கோபை தேடி போய் அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, பேசுறாங்க, 2 பேருக்கு இடையில ஒரு ஒப்பந்தம் நடைபெறுகிறது. அப்ப சொல்லுகிறார் ஆண்டவரே, யாக்கோபு தேவனை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தாவே, நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். நல்ல கவனிங்க, தேவனுக்கு வீடாகும். தேவரே எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை
பண்ணி நான் எப்போது நான் என் தகப்பன் நான் மாமனார் வீட்டுக்கு போறேன், போயிட்டு என் தகப்பன் வீட்டுக்கு நான் திரும்பி வரும்போது ஆண்டவருக்கு முந்தின வசனங்களை வாக்குப்படினார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். உன் தகப்பன் நீ இங்கிருந்து எப்படி போறையோ போற இடத்தினுடைய பாதுகாத்து உன்ன உணவு உடுக்க உடை கொடுத்து இருப்பிடம் கொடுத்து மறுபடியும் உன் தகப்பன் வீட்டுக்கு உன்னை சுகமாய் திரும்பி வர பண்ணுவேன் கர்த்தர் சொன்னார். அவங்களோட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணார். இப்ப இவன் கவனிங்க, இவன் ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்றான். ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தையின்படியே என் தகப்பன் வீட்டிற்கு நீர் என்னை சுகமாய் திரும்பி வர பண்ணுவீரானால். அப்பதான் சொல்றேன் ஆமென். அடுத்த வசனம் சொல்ற பாருங்க 22ல, நான் தூணாக நிறுத்தின இந்த கல் ஆமென் உமக்கு தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உங்க தசமாக செலுத்துவேன் என்று நீ எங்களுக்கு ஒரு நன்மை செய்யும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ண விரும்புகிறோம். யாக்கோபுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் போது, நன்மை நடக்கும் போது, கொஞ்சம் கவனிங்க, நன்மை நடக்கணும் நடக்கல, ஹலோ நடக்கல, நடக்க போகுது. நன்மை நடக்கும் போது, அற்புதம் நடக்கும் போது, ஆசீர்வாதம் வரும்போது உம்மை கனம் பண்ண விரும்புகிறோம். யாக்கோபும் அப்படித்தான் சொன்னான். நீ என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவீரானால். இப்பதான் போய்கிட்டு இருக்கான், இன்னும் நடக்கல. ஆனா கனம் பண்ணுவது எப்போது? நன்மை நடக்கிற போது, ஆசீர்வாதம் கிடைத்த போது, ஆமென், அதிசயங்கள் நடக்கிற போது. இதான கவனிங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட இந்த யாக்கோபு இப்பொழுது ஆண்டவருடைய பொருத்தனை பண்ணினான். நல்ல கவனிங்க, ஆமென். நாம் எது வரைக்கும் பெரும்பாலும் கவனிக்க தெரியுமா? கர்த்தர் யாக்கோபு சொன்னதைப்படியே அவனை ஆசீர்வதித்தார், அவனை உயர்த்தினார், தகப்பன் வீட்டுக்கு கொண்டு வந்தார், பாதுகாத்து விட்டார். இதையே தான் கவனிக்கிறோம். ஆனால் யாக்கோபுடைய வாழ்க்கையில இன்னொரு பக்கம் இருக்கிறது. அங்கே நீங்க வாசித்து பாருங்கள், 35ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை கவனிப்பீர்களா? 35ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இதே போல 20 ஆண்டுகள் கழித்து கர்த்தர் இந்த யாக்கோபை அவன் தகப்பன் வீட்டிற்கு சுகமாய் 2 பெரிய பரிவாரங்களோடு கொண்டு வருகிறார். வந்தபோது யாக்கோபு எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல் என்னும் லூசு. ஹலோ கவனிங்க, முதல்ல போகும்போது ஊருக்கு என்ன பேரு? இங்கிருந்து ஃபர்ஸ்ட் சனிச்சனை இருந்துட்டு அப்படியே அந்த இடத்துக்கு லூசு பேரு. அதே லூசுக்கு திரும்ப வருகிறான் 20 வருஷம் கழிச்சு. கவனிங்க, போகும்போது வெறும் கோலு கைமா போனான். அன்னைக்கே கர்த்தர் சொன்னார், உன்னை மிகவும் திரளாய் பரப்பப்படுகிறது. இப்ப வரும்போது 2 மிகப்பெரிய பரிவாரங்களோடு கூட வருகிறான். வரும்போது கொஞ்சம் கவனிங்க, எப்படி வந்தா தெரியுமா? ஆமென். 2 பெரிய பரிவாரங்கள் வரும்போது சொல்கிறார், ஆமென், அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமான 20 வருஷத்துக்கு முன்ன நடந்த சம்பவம். அது 78 நடந்தது. அங்கே தன் தேவனுக்கு ஆமென் அங்கே தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். என்ன பண்ணனா, என்ன சொன்னாங்க? ஆண்டவரே நீ என்னை சமாதானத்தோடு சுகமாய் திரும்பி வர பண்ணிக்கிறா, நான் நிறுத்தின இந்த கல் உமக்கு தேவனுடைய வீடு. அன்னைக்கு தேவனுடைய வீடுன்னா என்னது? பலிபீடம் தான் கர்த்தருடைய வீடு. கர்த்தர் சந்திக்கிற இடம் தான் கர்த்தருடைய வீடு. அன்னைக்கு மனிதனும் தேவனை சந்தித்து ஒருவரை ஆராதிக்கிற ஆராதனை ஸ்தலம் அன்னைக்கு பலிபீடம் தான். அன்னைக்கு சொன்னா உங்களுக்கு ஒரு பலிபீடம் கட்டுவேன், ஆலயத்தை கட்டுவேன், கர்த்தருக்கு ஸ்தலத்தை கட்டுவேன், நீ எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமமாக செலுத்துவேன். ஆண்டவர் இந்த யாக்கோபுக்கு சொன்ன வார்த்தைப்படி அவனை கொண்டு வந்தார். அவனை கொண்டு வந்த போது, நன்மை நடந்த போது, ஆசீர்வாதம் கிடைத்த போது, கொஞ்சம் கவனிங்க, இந்த யாக்கோபு இவன் சொன்ன வார்த்தையின்படியே உம்மை கனம் பண்ண விரும்புகிறேன், பொருத்தனை நிறைவேற்ற விரும்புகிறேன், நன்றி பலி செலுத்த விரும்புகிறேன், உமக்கு மகிமையாய் வாழ விரும்புகிறேன் என்று சொன்ன அதே வார்த்தையின்படி கர்த்தருக்கு அதே இடத்துல பலிபீடம் கட்டினான், பொருத்தனைகளை செலுத்தினான், ஆண்டவரை தொழுது கொண்டான். அதனால்தான் கர்த்தர் இந்த யாக்கோபு நன்றி மறக்காதவன், கர்த்தரை கனம் பண்ணுகிறவன், ஆண்டவரை உயர்த்துகிறவன், கர்த்தருக்கு பிரயோஜனமானவன், ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் என்கிறதினால் யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் அவனை உயர்த்தினவர், உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தவர் உன்னையும் உயர்த்துவார், உனக்கும் உயர்ந்த அடைக்கலம் உண்டு என்று சங்கீதம் 46:7-10 கர்த்தர் வாக்கு பண்ணினார். யாக்கோபின் தேவன் அவர். ஆமென். ஹalleluya. கீழ கவனிங்க, அதே அந்த அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, ஆமென், அங்க ஆசீர்வாதத்தை கர்த்தர் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? உன்னை எப்படி எல்லாம் ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொன்னாரோ
ஆமென். கவனிங்க, இப்போது உன் பேர் யாக்கோபு எண்ணப்படாமல். ஒரு நிமிஷம், ஒரு சின்ன கிளாரிபிகேஷன். இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இது வரைக்கும் நீ யாக்கோபு. கொஞ்சம் கவனிங்க, ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு யாக்கோபு கிட்ட. இப்ப போய் சொல்றாரு இப்போது உன் பேரு. நல்லா கவனிக்கணும். இனி உன் பேரு கவனிங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கர்த்தர் சொன்னாரு யாக்கோபு கிட்ட, கிடையவே இல்லை. இதான் கவனிக்கணும். இங்கதான் மிகப்பெரிய சத்தியம் இருக்கு. நீங்க நான் கண்டுபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான் இருக்கு. 2025 ஜனவரியில கர்த்தர் வாக்கு பண்ணிட்டார். ஆமென். 2025 ஜனவரியில கர்த்தர் வாக்கு பண்ணிட்டார். உங்களுக்கு எனக்கு ஒரு வாக்கு பண்ணிட்டார். இன்னைக்கு வந்து சொல்றாரு, 11 மாசம் கழிச்சு சொல்றாரு, எப்பா இனி இதுவரைக்கும் நீ யாரு, இனி நீ யாரு இல்ல. இதை எப்ப சொன்னாரு? இன்னைக்கு இல்ல, 2025 ஜனவரியிலே சொல்லிட்டாரு. ஆனா 11 மாசம் கழிச்சு திரும்ப வந்து இப்பவும் அதே தான் சொல்றாரு. அப்ப அந்த 11 மாசம் என்ன நடக்கல? யாக்கோபு யாக்கோபா தான் இருந்தான். யாரா மாறல. ஆனா சொன்னது இன்னைக்கு இல்ல, ஜனவரி. வாசிக்கிறீங்களா? இது எந்த அதிகாரம் வாசிங்க? இது எந்த அதிகாரம் வாசிங்க? 35 அதிகாரம். ஆனா 32 அதிகாரத்துக்கு போக முன்னாடி 32 அதிகாரம் வாசி பாருங்க. 32 அதிகாரம் வாசிக்கும் போது யாக்கோபு நதிக்கரையில தன்னுடைய மனைவி பிள்ளைகளை அக்கறைப்படுத்தி விட்டு இரவு ராம் முழுவதும் கர்த்தருடைய பித்தி தனித்திருந்தான். அது வசனம் பாருங்க. அப்ப கர்த்தர் சொன்னாரு 28 29ல, அவர் உன் பேர் என்ன? நல்லா கவனிங்க. அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். அதுக்கு என்ன சொன்னார்? யாக்கோபு. அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? அப்பொழுது அவர் இனி உன் பேர் இனி என்ன கிடையாது, யாக்கோபு இல்ல, என்னன்னு வரும்? இஸ்ரவேல் என்னப்படும். தேவனோடு மனிதனோடு போராடி. கொஞ்சம் கவனிங்க. இது எப்ப சொன்னாரு? 32 அதிகாரத்துல எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி சொன்னாரு. எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரா? அன்னைக்கு சொன்னவரு 35 அதிகாரத்துக்கு இங்க எப்போ இவன் சொன்ன பொருத்தனைய கணத்தை ஆண்டவருக்கு செலுத்தின போது இன்னைக்கு வந்து சொல்றாரு. நல்ல கவனிங்க. இனி இதுவரைக்கும் நீ யாரு? யாக்கோபு. இனி உன் பேரு. கொஞ்சம் கவனிக்கணும். இதை என்னைக்கு சொன்னாரு? இன்னைக்கா? அன்னைக்கே சொன்னாரு. அப்படியே திரும்ப இன்னைக்கு சொல்றாரு. அப்ப உண்மை என்ன? அன்னைக்கு இதான் சொன்னாரு. உன் பேர் என்னப்பா? யாக்கோபு. இனிமே உன் பேர் என்ன கிடையாது? யாக்கோபு. இனிமே நீ யாரு? அப்ப அன்னைக்கு சொன்னாரா இல்லையா? அன்னையிலிருந்து தானே நிறைவேறி இருக்கணும். ஹலோ, இருக்கீங்களா? அன்னையிலிருந்து தானே நிறைவேறி இருக்கணும். ஏன் அன்னையிலிருந்து நடக்கல? இப்ப இத்தனை வருஷம் கழிச்சு, இத்தனை மாசம் கழிச்சு இன்னைக்கு வந்து இங்க வந்து கர்த்தர் சொல்றாரு, உன் பேர் இதுவரைக்கும் நீ யாருதான். அப்ப அன்னைக்கு நான் சொன்னேன், அன்னைக்கே மாறல, நிறைவேறல. அன்னையில இந்த வரைக்கும் யாருதான்? யாக்கோபு. அப்ப ஏன் மாறல? சொன்னவர் கர்த்தர் தானே. போய் சொல்லிட்டாரா? ஏமாத்திட்டாரா? அப்புறம் ஏன் இன்னைக்கு சொல்றாரு பாருங்க. அதுல ஒரே வார்த்தையில வித்தியாசம் இருக்கு. அன்னைக்கு சொன்னாரு, இனி உன் பேர் யாக்கோபு என்று எண்ணப்படாமல் இஸ்ரவேல். அந்த வசனம் வாசிங்க. இனி உன் பேர் யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும். தேவனோடு மனிதனோடு போராடி. 35 அதிகாரத்தில் வாசிங்க. அந்த வசனத்தை வாசிங்க. இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர். இன்னையிலிருந்து தான் வழக்கத்துக்கே வரும் வழங்கும். இதான் வித்தியாசம். அங்க சொன்னாரு உன் பேர் இனிமேல் யாக்கோபு எண்ணப்படாது. தட்ஸ் ஆல். மாத்திட்டேன், ஜீவோ பாஸ் பண்ணிட்டேன். ஆனா அது எப்போ நடைமுறைக்கு வரும் தெரியுமா? இன்னையிலிருந்து. அன்னைக்கு வாக்கு பண்ணதுக்கும் இன்னைக்கு நடைமுறையில வழக்கத்துக்கு வர்றதுக்கும் இன்பிட்வீன்ல என்ன வித்தியாசம் நடந்தது? என்னன்னா, அவன் அன்னைக்கு சொன்ன வார்த்தைய, பொருத்தனைய, கணத்தை, ஆசீர்வாதத்துக்கு நன்றி கடனை அன்று வரையில் செலுத்தல. கவனிங்க. இன்னைக்கு 35 அதிகாரத்துல தான் லூஸ் என்கிற ஏல்பெத்தேல வந்து அன்னைக்கு சொன்ன வார்த்தைய எப்போ கர்த்தர் நன்மை செய்யும் போது உம்மை கனப்பட விரும்புகிறோம் என்று சொல்லி இங்க வந்து 35 அதிகாரத்துல கர்த்தருக்கு பலியையும் காணிக்கையும்
கவனத்தை செலுத்தினானோ, மதிப்பை செலுத்தினானோ, பிரயோஜனப்படுத்தினானோ, ஆண்டவரை உயர்த்தினானோ, சொன்னதை நிறைவேற்றினானோ, அப்பொழுது முன்பே இனிமேல் இஸ்ரவேல் என்று வழக்கத்துக்கு வரும். இது முதல் நீ இஸ்ரவேலா இருப்பாய். தெரியுமா? அன்றைக்கு கர்த்தர் வாக்கு பண்ணிட்டால் அன்னைக்கு நிறைவேறாது. நாம என்னைக்கு சொன்னோமோ, நாம சொன்னதை நிறைவேற்றுகிற போது தேவன் நமக்கு நடக்கிற அதிசயம், அற்புதம், ஆசீர்வாதம் தானாகவே நிறைவேற ஆரம்பித்தோம். கண்களை கூட போகிறோம், ஜெபிக்க போகிறோம். ஒரு காரியத்தை நிதானமாய் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தையும் வாக்குத்தத்தமும் அது பொய்யுரையாது. ஆமென். நிச்சயம் நிறைவேறும். ஆனால் நிறைவேறுகிற நன்மையை பெற்றுக் கொள்கிற நீங்களும் நான் தேவனுக்கு எவ்வளவு பிரயோஜனமாய், நன்மையாய், ஆமென், அவர் தந்த ஆசீர்வாதங்கள் அவருக்கு பயனுள்ளதாய் மாறுகிறதோ, ஆமென், அதன் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன அதிசயம், அற்புதமும் நிறைவேற ஆரம்பமாகிறது. 32 அதிகாரம் சொன்ன 32 அதிகாரத்தில் சொன்ன வாக்கு 35ஆம் அதிகாரத்தில் தான் இனிமேல் வழக்கத்துக்கு வரும் என்று சொன்னார். உங்களுக்கு வருதா? ஜனவரி 2025 கர்த்தர் வாக்கு பண்ணிருக்கலாம். இன்ன வரைக்கும் வழக்கத்துக்கு வரலையா? கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்த்து ஆத்மாவே அவரை கனம் பண்ணு, அவரை மறக்காத, துதி. பொருத்தனை பண்ணி இருக்கிறையா? செலுத்து. பிரசங்கி 5ஆம் அதிகாரத்தில் பிரசங்கி சொல்கிறான், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை நேர்ந்து கொள்வாயானால் அதை செலுத்த தாமதிக்காதே. எவ்வளவாய் பொருத்தனை நிறைவேற்ற தாமதிக்கிறோமோ, கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு கனம் பண்ண தாமதிக்கிறோமோ, டிலே பண்ணுகிறோமோ, நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டிய ஆசீர்வாதமும் அன்னாலை போல டிலே ஆகிக்கிட்டே இருக்கும், யாக்கோபை போல டிலே ஆகிக்கிட்டே இருக்கும். அதை நிறைவேற்ற செலுத்த ஆரம்பிக்கிற போதே உங்களை என்னை உயர்த்த கர்த்தர் வல்லவர், ஆசீர்வதிக்க வல்லவர், அற்புதம் செய்ய வல்லவர், தேவை சந்திக்க வல்லவர், குறையை நிறைவாக்க ஆண்டவர் வல்லவர். அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உயர்த்தி